Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யோனோ எஸ்பிஐ ஆப்பில் நியூ பெனிஃபிஷியரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எம்பின் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ அதில் யோனோ பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அதர் அக்கௌண்ட், அதாவது நம்ம எஸ்பிஐ இல்லாமல் மற்ற பேங்க்கில் உள்ளவங்கள ஆட் பண்ணி பெனிஃபிஷரியாக வச்சுருப்போம், அது இருக்கும். அப்புறம் எஸ்பிஐயோட அக்கௌண்ட் உள்ள பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருப்போம், அது ரெண்டும் மேலே இருக்கும். நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு கீழே பேய நியூ பெனிஃபிஷரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் அதை க்ரியேட் பண்ணதே இல்லை அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணதை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. அப்போ தான் பெனிஃபிஷரி நம்மளால் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பெனிஃபிஷியரி பேங்க் வந்து சூஸ் பண்ணணும். அவங்க எஸ்பிஐ இருந்தால் மேலே எஸ்பிஐன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் பேங்க்னால் கீழே அதர் பேங்குங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதர் பேங்க்கோட அந்த அக்கௌண்ட்டை தான் வந்து பெனிஃபிஷியரியில் ஆட் பண்ண போகிறேன். அதனால் கீழே உள்ளதில் அதர் பேங்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் நியூ பெனிஃபிஷியரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னா அங்கே இருக்கும். நம்ம அதர் பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், திரும்பவும் அந்த அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தேவை, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சில் நீங்கள் என்ட்ரு பண்ணதோட பிளேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் லிமிட் வந்து என்ட்ரு பண்ணணும். நான் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து அதுக்கு ஒரு நிக் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து நிற்கும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட் பண்ணவங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அவங்களோட அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் இருக்கும். கீழே பேயிங் ஃப்ரம்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அவைலபிள் பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இப்போ தான் வந்து புதுசாக ஆட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம டெஸ்டிங் அமௌண்ட்டாக நம்ம ₹1 வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். அதனால் அந்த அமௌண்ட்டுங்கிற ப்ளேஸில் நீங்கள் ₹1 கொடுங்க. அதில் ₹1 என்ட்ரு பண்ணிடுங்க. நம்ம மேக்ஸிமம் லிமிட்டில் எவ்வளவு கொடுத்துருந்தோமோ அது ஷோ ஆகும். நான் 1 lakh வந்து கொடுத்துருக்கேன். செலக்டர் பர்பஸில் நீங்கள் பர்பஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு பேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ₹1 கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ பேன்னு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவ்யூன்னு சொல்லிட்டு பேயிங் டூன்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பேயிங் ஃப்ரம்ல உங்களோடதும் அமௌண்ட் நம்ம ₹1 தான் அனுப்புகிறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அனுப்புகிறோம். அதனால் ₹1 ருபீஸ் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கீழே பர்பஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸில் டிக் மார்க் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம்னு இருக்குல்ல, அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ₹1 சென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். நியூவாக இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ₹1 அனுப்பியிருக்கேன், அது வந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் எவ்வளோ அனுப்பணுமோ அதை நீங்கள் அந்த பெனிஃபிஷியரி வந்து ஆட் ஆகிருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம அனுப்பணுமோ அதை வந்து அனுப்பிடலாம். நீங்கள் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அந்த பெனிஃபிஷியரி வந்து நியூவாக ஆட் ஆகிருக்கு, அது ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு அது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்க. நம்ம பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி போய் அங்கே செக் பண்ணுறது ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டுனா திரும்பவும் உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதில் யோனோ பேன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யோனோ பேயில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு யோனோ பே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பெனிஃபிஷியரி, அதுக்கும் கீழே அதர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் இருக்கும். ஓன் அக்கௌண்ட்டில் எஸ்பிஐயோட பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ அதர் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணோம்ல, அதுக்கு அந்த மேலே உள்ள அதர் அக்கௌண்ட்டுக்கு நேராக உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பெனிஃபிஷியரியும் ஷோ ஆகும். இப்போ நம்ம நியூவாக ஆட் பண்ணதும் அதில் ஆட் ஆகிருக்கும். இப்படி தான் நம்ம ஆட் பண்ண அந்த நியூ பெனிஃபிஷியரி ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ நம்ம அவங்களுக்கு மணி பே பண்ணணும் அப்படின்னா அந்த அதர் அக்கௌண்ட்டில் அந்த நியூவாக ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷியரி ஆட் ஆகிருக்குள்ள அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்து நியூ பெனிஃபிஷியரி வந்து ஆட்